நம்மளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் வந்து வெளிநாட்டுல போய் வேலை போகணும்னு சொல்றான், நம்மளும் சப்போர்ட் பண்ணி அனுப்புறோம். அவன் அமெரிக்கால வேலை செய்யறான், ஆனா அவன் நாட்டி அமெரிக்கால போய் வேலைக்கு சேர்ந்தான். டிவிகே கட்சி கிட்ட இருந்தோ ரூட்டு கிட்ட இருந்தோ நான் ஒத்த ரூபாய் வாச்சோம். நான் சன்னதி முன்னாடி இதை நான் சொல்றேன், அம்மனோட திரிசூல முன்னாடி நான் இதை சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் டிவிகே கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதே கிடையாது. அதனால பழி போடுற அத்தனை பேருக்கும் நான் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தாவேகாவுக்கு ஆதரவு கேட்ட இன்ஃப்ளூயன்சர்கள் சமூக வலைதளங்கள்ல புழக்கப்படுறாங்க. பல்வேறு கேள்விகள் அவர்களை நோக்கி முன்வைக்கப்படுது. யார் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் அவர்கள் நோக்கி கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது, அண்ட் இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது, அல்லது ஃபேக்ட்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிப்பதில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது இன்ஸ்டாகிராம். அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க தொடர்ச்சியாக அந்த கட்சியை ப்ரொமோட் செய்யறது, அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. தமிழ்நாடு நிர்வாகம், அரசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான அரசாக இருக்கு, சட்டம் ஒழுங்கா பாத்துக்கல, அதனால நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ப்ராபகேண்டாவை ரொம்ப அதிக அளவுல கொண்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். குறிப்பாக அவங்க ஒரு பெய்டான விஜய் ரூட் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அதனாலதான் இதை பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட விஜயினுடைய ஃபேன்ஸா இருக்கக்கூடியவங்க, பாலிடிக்ஸ் பத்தி பெரிய அளவுல எந்த ஒரு புரிதலும் இல்லாத பலரும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல அரசு நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. இதற்கு விடிவெள்ளியாக இதை தீர்த்து வைப்பதற்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும், அவங்கள வந்து ஆட்சி கட்டில அமர வைக்கணும் அப்படின்ற ப்ராபகேண்டாவை தொடர்ச்சியாக செஞ்சாங்க. அது ஆர்கனைஸ்டாகவும் நடந்தது, அன்ஆர்கனைஸ்டாகவும் நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக நிறைய இடங்கள்ல விஜயை காப்பாற்றுவதற்கு ஆர்கனைஸ்டா செயல்பட்டு இருந்தாங்க. கரூர் விவகாரம் நடக்குது அப்படின்னா உடனடியாக ஒரே மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. முதல்ல அவரை பார்க்க வந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவரை வந்து சதி செய்யறாங்க, திமுக சதி செஞ்சிருச்சு, ஒழுங்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கல, ஒழுங்கான பாதுகாப்பை வழங்கல, மக்களை வந்து அதிக அளவுல இவங்க தான் வர வச்சிருக்காங்க, அங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து ஆட்களை வைத்து டேமேஜ் வந்து செஞ்சுட்டாரு, அங்க குண்டர்கள் வந்து உள்ள இறக்கப்பட்டாங்க அப்படின்ற நிறைய கான்ஸ்பிரசி தியரிய மக்களிடையே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சது இந்த நபர்கள் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்கனைஸா தான் நடந்தது. விஜயினுடைய ஃபேஸை சேவ் பண்றதுக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை பொதுமக்கள் வந்து கேள்வி எழுப்புற சமயத்துல எல்லாம் இவங்க வந்து ஆர்கனைஸ்டா வெளியே வந்தாங்க. அவருடைய டிவோர்ஸ் கேஸ் வந்தப்ப கூட அவரை கரூர் கேஸ்ல வீழ்த்த பாத்தீங்க, அந்த விவகாரத்துல வீழ்த்த பாத்தீங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, இது எல்லாத்தையும் வீழ்த்த நினைச்ச நீங்க கடைசியாக அவருடைய பர்சனல் லைஃப்ல வந்து நீங்க கை வைக்கிறீங்கன்னு சொல்லி ஆர்கனைஸ்டா விஜயை சேவ் பண்ணுவதற்கு அவங்க வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த கட்சி வெற்றி பெற்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணது இன்ஸ்டால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். கிட்டத்தட்ட வாக்கு செலுத்துற அன்னைக்கு கூட ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி கோலாகலமாக அந்த ஒயிட் ஷர்ட், காக்கி பேண்ட் எல்லாம் போட்டுட்டு தான் இவங்க போய் வாக்கம் செலுத்துறாங்க. அது வந்து ஒரு விஜய் போட்டிருக்கக்கூடிய அந்த காஸ்டியூம் வந்து ஒரு யூனிவர்சலா எல்லாருமே போடணும், எல்லாருமே போய் வாக்கு செலுத்தணும்னு அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நடவடிக்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு மிக முக்கியமான பங்கை வகித்தது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். எந்த அளவுக்கு இவங்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய அரசியல் நடவடிக்கையை நம்ம எப்படி ஜென்சிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இனிமேவும் இந்த பழைய பாணியில வந்து நம்ம அறிக்கைகள் எழுதுவது, இதெல்லாம் வந்து ரொம்ப தூய தமிழ் அறிக்கைகள் எழுதுவது, இதெல்லாம் வந்து அவுடேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து விஜய் என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை பேசி அல்லது அரசியலே பேசாம எப்படி சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி வந்தாரோ அதற்கான அந்த மாதிரியான அவுட்ரீச் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணும்ன்ற அளவுல தான் இன்னைக்கு மற்ற கட்சிகள், திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் ஜென்சிக்கு புரியக்கூடிய ஸ்லாங்ல வந்து நம்ம இனிமேல் பேச ஆரம்பிக்கணும், இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாரும் ஆக்டிவ் ஆகிறோம்னு சொல்லி பலரும் பல தலைமைகளை முடிவு செய்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இறங்குற அளவுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரத்தை வந்து வகிச்சிருக்காங்க இந்த அரசு உருவானதுல. இன்னைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நோக்கி பல முக்கியமான கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டுல இப்ப நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு எதுவுமே மாறல. டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி முடிவுக்கு வந்து தமிழக அரசாக டிவிகே அரசாங்கம் பொறுப்பேற்றுடுச்சு. கிட்டத்தட்ட 20 நாட்களை தாண்டிடுச்சு. ஏதாவது தமிழ்நாட்டுல மாறிடுச்சா? அவங்க முன் வச்ச குற்றச்சாட்டு, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பரப்பின பிரச்சாரம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்த இந்த கருத்துக்கள், இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அப்கிரேட் ஆயிடுச்சா, மாறிடுச்சா, ஒரு புதிய தமிழ்நாடு வந்து இவங்க படைச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே மாறல. இன்ஃபேக்ட் அதை விட வேர்ஸ்டான ஒரு கலாச்சாரத்தை தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாங்கன்னு பாருங்க, அதேவா இன்னைக்கு பாட்டிலுக்கு வந்து நம்ம 10 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். அங்க வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க,
இன்னும் 20 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அமைச்சரே வந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு வந்து 0வா இருக்கு, அந்த பெண்களை பாதுகாப்பதற்கு தான் நாங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு ஒரு படை உருவாக்குறோம்னு சொல்லி முதல் கையெழுத்தா கூட அதெல்லாம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடக்க விழாவை புறக்கணிச்சுட்டு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு முதல் போற நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது எந்த வகையிலும் தமிழ்நாட்டுல மாறல. இன்ஃபேக்ட் இன்னும் வேர்ஸ்டா போயிருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு மூதாட்டி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. பல மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசாங்கம் மாமூல் கேட்டு பிரச்சனை பண்றாங்க. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் அங்க போனீங்கன்னா ஊருக்கு இன்னைக்கு பக்ரீத்துக்கு போக வேண்டியவர்கள் அவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து சம்மந்தம் இல்லாம லாஜிக்கலே இல்லாம என்னென்னமோ பேசுறதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் இல்ல தமிழ்நாட்டுல. கரண்ட் பிரச்சனை எல்லாம் நம்ம கடைசியா பேசுறது 2011 தான். அதுக்கப்புறம் கரண்ட் பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இந்த மின்வெட்டு பிரச்சனை, மின்வெட்டு பாதிப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுல பேசுறதே கிடையாது. அவ்வளவு கரண்ட் இஷ்யூஸ். மக்கள் ரோட்ல வந்து வீதியில வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜயனுடைய வீட்டை நோக்கிய ஒரு போராட்டம், பேரணி அப்படின்றது நடைபெற்று இருக்கு. நாங்க வந்து ஆய்வு பண்றோம்ன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் வந்து புதிதாக பொறுப்பேற்று கூடியவர்கள் போய் நாங்க ஆய்வு பண்றோம், ஆய்வை மேற்கொள்றோம்னு சொல்லி அவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முன் எப்போதும் பார்க்காத அளவுக்கு பல தலைகுனிவை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கு. சிரிக்கிறாரு பவன் கல்யாண். நான் வந்து 15 வருஷமா அரசியல்ல இருக்கேன், எனக்கு கூட இந்த ஓட்லாம் வாங்கல. விஜய் வந்து 4 பேனர் வச்சாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு, இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்காருன்னு சொல்லி நக்கலா பவன் கல்யாண் தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படின்றது போயிருக்கு. அப்போ இவ்வளவு குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ்நாட்டுல எதுவுமே சரியில்லை, ஒண்ணுமே தமிழ்நாடு சீரழிந்து போயிடுச்சு, தமிழ்நாட்டுல முன்னேற்றமே இல்லை, தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்த்தணும்னு பேசக்கூடிய இன்ஃபுளுசர்கள் வாயை திறந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே வாயை திறக்கல, யாருமே பேசவே இல்லை. அப்படியே அதை கடந்து போறாங்க. அல்லது இதுலயும் ஏதாவது ஒரு வழியில இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை வந்து பண்றதுனாலதான் இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து செருப்படியை வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உரிய பதிலை கொடுக்காம அதுலயும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை பரப்பக்கூடிய வேலையை தான் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மின்வெட்டு ஒழுங்கா இல்லை அப்படின்னா உடனே அங்க திமுக காரங்க வந்து வேலை பாக்குறாங்க, அதனால வந்து கரண்ட்டை கட் பண்றாங்கன்னு சொல்லி உருப்படாத அல்லது மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத பதிலை தான் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ இந்த இன்ஃபுளுசர்ஸ் பண்ண வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சமூகத்துக்கு ரொம்ப கேடான வேலையை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப அவங்க வந்து ஒரு துறையில சிலர் வந்து டெக்னாலஜில சிலர் ஃபேமஸா இருக்கலாம், சிலர் வந்து நியூஸ் வாசிக்கிறதுல வந்து நிறைய ஃபாலோவர்ஸை பெற்றவராக இருக்கலாம், சிலர் வந்து சும்மா காமெடி கண்டென்ட் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது சினிமாட்டிக் கண்டென்ட் பண்றவங்களா இருக்கலாம். இப்படி எதை பத்தி ஒரு பர்டிகுலர் துறையை பத்தி பேசுறதுல அல்லது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒரு பெரிய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிட்டு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து எதுவுமே சொல்லலை, நான் வந்து ஓட்டு போடுங்கலாம் சொல்லலை அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க டைரக்டா அந்த அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் டிவிகேக்கு வாக்கு செலுத்துங்கன்னா அவங்க கைட் பண்ணி தான் இருக்காங்க. பல இடங்கள்ல அதை வந்து தொடர்ச்சியாக வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க. இன்டெரக்டா நிறைய இடத்துல அவங்க வந்து தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றத அவங்க கைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஸ்டோரியை வந்து ஷேர் பண்றது, அல்லது விஜய் போட்டுக்கூடிய அந்த காஸ்டியூமை போடுறது, அல்லது சேஞ்ச் வேணும்னு சொல்றது, ஒரு வகையில அவங்களுடைய ஃபாலோவர்ஸை மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க. மிஸ்கைட் பண்ணி தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்துறதுல ஒரு மிகப்பெரிய ரோல் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த இத்தனை பிரச்சனைக்கு அவரால் பதில் சொல்ல முடியுதா, அவங்க வந்து பதில் சொல்றாங்களா, வாயை திறக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்கல. அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்திய அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், எது அரசியல் அப்படின்றது தொடர்பான புரிதல் இருக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், வரலாறு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது எதுவுமே அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க பிடிச்ச ஒரு ஸ்டார் வந்து அரசியலுக்கு வராரு, அவரை வின் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். இப்ப விஜயுடைய படம் வந்து வருது, அந்த படத்தை நம்ம பார்த்து அதை வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி அவர் அரசியலுக்கு வராரு, அவருடைய கட்சியை ஜெயிக்க வைக்கணும். மற்றபடி ஏன் இவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, ஏன் அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றது தொடர்பான லாஜிக்கலான ஆர்குமெண்ட்ஸ், லாஜிக்கலான திங்கிங் அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் கும்பலா தான் அந்த கும்பல் இருந்திருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் கும்பல் தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை, குறிப்பாக இன்ஸ்டாகிராம்ல தான் அரசியலே கத்துக்கக்கூடிய ஒரு பெரும் பட்டாளத்தை தாவேக்கா நோக்கி டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. அப்போ அப்படி பண்ணக்கூடியவர்கள்ட்ட கேள்வி கேட்கலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கேட்கலாம். இப்போ நான் ஒரு வார்த்தையை பேசுறேன், நான் வந்து ஒரு அரசியல பேசுறேன் அப்படின்னா அதுல ஒரு தவறு நடக்கும் பொழுது ஐ ஷுட் பி மேட் அக்கௌண்டபிள். ஏன் அப்படி தவறு நடக்குது அப்படின்றது நேச்சுரலா அவங்க அக்கௌண்டபிள் ஆக்கப்படணும். அக்கௌண்டபிள் ஆக்கி அவங்க கேள்விகள் கேட்கப்படணும். ஆனா இன்னைக்கு அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டா உடனடியாக ஒரு விக்டிம் கார்டை வந்து எடுக்கிறாங்க. நாங்க வந்து வாக்கெல்லாம் கேட்கவே இல்லை, நாங்க வந்து
ஓட்டு போடுங்கலாம் சொல்லவே இல்லை. நாங்க வந்து ரூட் கிட்ட இருந்து பணம் வாங்கலாம் நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க பணம் வாங்கிருக்கீங்க, பணம் வாங்கல அப்படின்றதெல்லாம் செகண்டரி. நீங்க ஒரு அரசியல பேசிருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸை நீங்க ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அதற்கான விடையை நீங்கள் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கொடுத்துதான் தீரணும். ஆனா அது அப்படியே உடனடியாக அதை அப்படியே மாத்தி அதை எமோஷனலா மாத்தி இதோ ஒரு கண்டென்ட்டா மாத்தி ஒரு உரிய பதிலை கொடுக்காமல் நிறைய பேர் எஸ்கேப் ஆகி போயிட்டு நம்மளால பார்க்க முடியுது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது, எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லாம அப்பொலிட்டிக்கலா ஒரு பெரிய கும்பல் சுத்துது அண்ட் அப்பொலிட்டிக்கலா ஒருத்தங்களை ஆதரவு தெரிவிக்க சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம இங்க முன்வைக்க விரும்புறோம். ஒரு பர்டிகுலர் துறை பத்தி ஒரு இன்ஃபுளுசர் பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க அதுல இருந்து உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் டெக்னாலஜி பத்தி பேசுறாரு அப்படின்னா டெக்னாலஜி சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தங்க ஃபேஷன் பத்தி பேசுறாங்கன்னா ஃபேஷன் பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். குக்கிங் பத்தி பண்றாங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எந்த துறையில அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களோ அதுல இருந்து நீங்க நாலேஜ் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாமே தவிர்த்து அந்த நபர் எனக்கு வந்து ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 2,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால என்னுடைய அரசியல் கருத்துக்கள் எல்லாத்தையும் அல்லது எல்லா துறையிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதை ஃபாலோ பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ணி கேட்டதுனால நம்ம இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிலையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிடும் அப்படின்றதா நம்மளுடைய பார்வை. ரொம்ப குறிப்பாக அதுல ஒரு கப்பல் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, ரொம்ப ஃபன்னியான கண்டென்ட் எல்லாம் போடுவாங்க, நிறைய நல்லா இருக்கும். அவங்க மேல இன்னைக்கு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்டே போயிருக்கு. அது கூட இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு கேட்டதுனால தான் அந்த சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கிடையாது. அவரும் தாவேகாவுக்கு வாக்கு கேட்டாரு, அவரை வந்து அக்கௌண்டபிள் ஆக்குனாங்க. அவங்களையும் கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து கோவில்ல போய் நின்று ஒரு டிராமாட்டிக்கான வீடியோ எல்லாம் போட்டிருந்தாப்புல. அது ஆனா இங்க மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்காதான காரணம் வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோ போனோகிராஃபிக் கண்டென்ட்டை ஊக்கப்படுத்துற வகையில அவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோ. ஆக்சுவலா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க பையன் வந்து ஒரு பான் ஆக்டர் ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் ஒரு பான் ஸ்டார் ஆனா எப்படி இருக்குன்றத வந்து பேசியிருப்பாங்க. அது ஆக்சுவலா அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப அருவருப்பா தான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி ஒரு கண்டென்ட் ஆக்குறாங்க, வியூஸ் ஏறி முத்தி போய் என்னென்ன பேசுன்றது தெரியாம பதற்றது ஒரு வளரிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி தான் அந்த கண்டென்ட்டே இருந்துச்சு. ஆனா ஆப்வியஸ்லி நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு வீடியோவா மாறுச்சு. அதுல இருந்து ஒரு கண்டினியூஷனா ஒரு பெரிய ஒரு பான் இண்டஸ்ட்ரி, ஒரு பான் வெப்சைட்ல நம்மளுடைய பையனுக்கு வேலை கிடைச்சா எப்படி இருக்குன்றது மாதிரி ஒரு வீடியோ போட்டு இன்னைக்கு அவங்க சிக்கியிருக்காங்க. சைபர் கிரைம்ல அவங்க மேல கம்ப்ளைண்ட் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட் அகைன் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு இன்ஸ்டால இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான நபர். அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு இன்ஸ்டால ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, 5,00,000 10,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட சொல்றாங்க அப்படின்றதுனாலயே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க தான் தெருவில் நிற்பீங்க அப்படின்றதுக்கு உதாரணமா தான் நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் கும்பல், இந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட இருந்து நமக்கிட்ட நேர்மையான நமக்கு ஒரு பதில் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்காது. அவங்க மொத்தமாவே அரசியலற்ற ஒரு கும்பல், பல பேரை எந்த அரசியல் புரிதலும் இல்லாத பலரை தவறாக வழிநடத்திருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களை நம்ம தொடர்ச்சியாக கேள்விக்கு உட்படுத்தணும். அவங்கள வந்து தினம் தினம் நம்ம கேள்வி கேட்கணும். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பாக ஆன்சர் அப்படின்றது பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நடக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் அவங்க நிச்சயமாக பதில் சொல்லி தான் ஆகணும். அதை அவங்க கிட்ட அனுப்பி கேள்வி கேட்கறது தான் நியாயமானது. அவர்கள் இதுல தப்பிச்சு ஓடலாம் முடியாது. நான் வந்து தெரியாம நான் கேட்டேன், அல்லது எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, நான் இன்ஃபுளுன்ஸே பண்ணலாம்லாம் அவங்க போய் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. அவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பல கன்ஃபியூஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம். அவர்களை நிச்சயமாக கேள்விக்கு உட்படுத்தணும். ஜனநாயகத்துல ஒருத்தவங்களை அக்கௌண்டபிள் ஆக்குறது, கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்கு தான். அது தவறுலாம் கிடையாது. அந்த கேள்வி நம்ம தொடர்ச்சியாக அவங்க கிட்ட முன்வைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.